இதுதான் ஒயிட் டவுன் ஸ்ட்ரீட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோடனே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோமா இல்லை ஃபாரினில் இருக்கோமான்னு நமக்கே டவுட் வரும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்து ஃபோட்டோ எடுக்கலைனா தான் அதிசயம், எடுத்தால் அது அதிசயமே இல்லை. பாண்டிச்சேரியில் ஃபேமஸான கெஃபேனா அது கோரமண்டல் கெஃபேன்னு சின்ன குழந்தை கூட சொல்லும். ஏன்னா அந்தளவுக்கு இந்த கெஃபே யூனிக்காகவும் இருக்கும், நல்லா ஃபேமஸான கெஃபேவும் கூட. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கெஃபேவை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்ட்ரீட்டில் ஒரு பில்டிங்கும் வீடா இல்லை கெஃபேவான்னு நமக்கே ஒரு டவுட் வருது சில டைமு. அந்தளவுக்கு கெஃபேவும் யூனிக்காக இருக்குது, வீடும் யூனிக்காக இருக்குது. இந்த ஸ்ட்ரீட்டு மட்டும் இல்லை, பாண்டிச்சேரியில் நீங்கள் எங்கே போனாலும் ஒரு பில்டிங்கை பார்த்து ஒரு ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு யூனிக்காக கட்டியிருக்காங்க. நான் வர்றப்ப ஒரு கப்புள்ஸ் வந்து இந்த இடத்துல ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாருங்கள், இந்த பிளேஸ் தான் அது. சரி, ஓகே, நம்மளும் ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நானும் அந்த இடத்துல உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக எடுத்து பாருங்கள். இந்த வால் பாருங்கள், வாலில் அப்படியே செடிலாம் ஃபுல்லாக மறைச்சி என்ட்ரன்ஸ் மட்டும் கேப் இருக்க மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸ்டார்பக்ஸுக்கு உள்ள கூட்டம் இல்லை, ஆனால் வெளியில் நிறைய கூட்டம் இருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செவுத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தான். ஸ்டார்பக்ஸில் மட்டும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடாதீங்க. அதுலேருந்து ரைட் கட் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரீட்லேயும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு யூனிக்கான பிளேஸ்லாம் நிறையாவே இருந்தது. ஸோ அங்கேயும் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க.